வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். என்ன யோசனை உனக்கு தெரியுமா? ஜப்பான்ல முட்டைய கலர் கலரா வைக்கிறாங்களாம். ஏன் நாம ஒண்ணு பண்ணுவோமா? முட்டைக்கெல்லாம் விதவிதமா கலர் அடிச்சு வித்துருவோம். நீங்க விளையாடிட்டே இருங்க. 2000 கோழி 2 வாரமும் முட்டையை வைக்கல. முட்டை வைக்கிற பீரியடும் தள்ளிக்கிட்டே வருது. அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? கவலைப்பட்டா மட்டும் கோழி முட்டை போட்டுருமா? அழுது பெத்தாலும் பொட்டை கோழி தான் முட்டை போடணும். என்ன கோளாறுன்னு சோதனைக்காக ஆரம்பிச்ச பரிசோதனை ரிப்போர்ட் நாளைக்கு வரப்போகுது. டாக்டர் வந்து சக்கு சக்கர இன்ஜெக்ஷன் குத்த போறாரு. கோழி முட்டை பொட்டு பொட்டு போட போகுது. அவனும் 50 காசு ஒதுக்கிட்டு ஆமல்ட்ட உள்ள தள்ளத்தான் போறான். ஆமா, 60,000 கோழிய 6 லட்சம் கோழியா விருத்தி ஆக்குற வரைக்கும் வேற வேலையே பார்க்க மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கிறடி. இந்த சின்ன விஷயத்தை கவலைப்பட்டா அப்படி சில லட்சியங்கள் இருக்க, அதனாலதான் கவலைப்படுறேன். கவலை நீயும் கவலையும். மொத்தமுள்ள கோழிகள் 60,000. விருத்தி பண்ணாட்டி என் பேர் என்னன்னு பார். 6 லட்சம். எப்படி என் விருத்தி? சாக்கு எடுத்து ஒரு முட்டையை சேர்த்துட்ட, அது ஒரு விருத்திய? 1 100 100 மிக்க 100. பிரபு என்னத்தை பண்ணி கிழிச்சிருவான் அப்படின்னு உங்க அப்பா ஒரு பக்கம், பண்ணி காட்டனா இல்லையா பாருன்னு நீ ஒரு பக்கம், மத்திய நான் ஒருத்தன் பக்கம். இவ்வளவு பெரிய பண்ணைய உருவாக்கி நடத்திட்டு வர்ற நீ பெரிய விஷயங்களா கவனிச்சுட்டு போவியா? அதை விட்டுட்டு அண்ணே என்ன போனு இன்னைக்கு 1000 முட்டை அதிகமாயிட்டு இருக்கண்ணே. பாத்தியா பிரபு, நீ கவலைப்படுறத பார்த்து நம்ம கோழிக்கெல்லாம் புத்தி வந்துருச்சு. திருச்சிட்டா. அப்புறம் என்ன, மறுபடியும் செட்ல போயிரு. இன்னும் முட்டை போட்டாலும் போடும். கோழி திருடனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம 2 கோழி அமைக்கிடுவோமா? பெச்சுமணி சார் நம்மள பிச்சு போடுவாரு. பேசாமவா? ஏயா கோழி திருடன்னு கோழி உயர்னா இருப்பானா? நாம ஏயா இவ்வளவு குனிஞ்சோம்? அது தப்பு. அங்கேதான் இருட்டா இருக்கு. என்ன தேடுறீங்க? திருடனை தேடுறேன். ஏண்டா கோழி திருடி, ராத்திரி பண்ண தப்புக்கு இதுவரைக்கும் அனுபவிச்சிய போதுமா? போதும். எங்க அம்மா தேடுவோம், வீட்டுக்கு போகணும். குழந்தைய காணோம்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. கொஞ்சம் முழிய பாரு. மந்திரிச்சு விட்ட கோழி ஆட்டம். உன் முட்டைகனை தோண்டி அடகாத்து குஞ்சு பறிச்சு வச்சிருப்படுவா. அக்கா அடிச்சாங்களே, ஏதோ வலி தெரிஞ்ச பத்தியா? நீ அடிக்கிற பெருசால் அடிக்கிற மாதிரி. அடச்சி, பொம்பளை பிள்ளை கையால் அடி வாங்குறிய வெக்கமா இல்ல? காளி, இன்னையோட நீ காளி. ஊரு உலகமெல்லாம் என் பேரை பத்தி புகழுது. காலா காலத்துல அவன் அத்தை மகளை கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணும்னு ஆசை. சரியாப்பா? நானா மாட்டேங்கிறேன் பெரியம்மா. நீ அத்தை பொண்ணை பத்தி சொல்ற. பெத்த அப்பனை பாத்தியா? இங்க ஒரு பெக்கு ஒரு எக்கு, ஒரு எக்கு ஒரு பெக்கு, மாத்தி மாத்தி உள்ள தள்ளிட்டே இருக்கிறான். இந்த பாரு, பஞ்சாயத்துல எவனோ ஒருத்தன் பேசாதறானா இப்படி ஒரு மௌனம் வருதுமா? என்ன அடை இது? ஏறுனா உத்தரத்துல ஏறுவே, இல்லன்னா சத்திரத்தை இடிப்பேங்கிற மாதிரி. இருடாது, கோழி நகர மாதிரி தெரியுது. சுத்தமா செத்துருச்சா? இல்லை, செத்ததெல்லாம் அடைக்கிற ஸ்மசானம் தாண்டா உன் வயிறு. எதுக்கும் பேசாத. நீ ஒரு வாயில்லா ஜீவன், ஆனா நல்ல திம்ப. ஏண்டா அரபீச மீச, என்னங்க எவன்டா சொன்னது நம்ம கிட்ட சரக்கு தீந்து போச்சுன்னு? இந்த சிங்கப்பூர் ரிட்டன் வையாபுரியோட கெட்டப்ப என்னடா நினைச்சானுங்க? வைராஜா வயல் ஆரம்பிச்சு வளர்ந்தவன்டான்னா இவன் ஒத்த மாட்டானே. எல்லாருக்கும் மண்டையில மூளைய வச்சான், இவனுக்கு மீசையில வச்சுட்டான். பட ஏய், உள்ள போய் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிடா அரபீச மீச. எங்க இன்னைக்கு மயிலு குயிலும் மைனா காடை கவுதாரி ஒன்னைங்கானா? ராவ் பகலா கண்ணு முடிச்சு நீ டிராமா ஆடினா 50 100 தருவாங்க. அண்டர் வேணாலும் தர்றேன். என்ன வாயில் இவ்வளவு வச்சு வச்சிருக்கா? வார்த்தை என்னடா துடைக்கிற பையா, மரியாதையா பேசு.
சமத்தியா வாங்கிட்டீங்க? நிறைய சுருட்டு வாங்கி மடியில கட்டிக்கா. 2 கட்டு சுருட்டு குடியா? என்னது சுருட்டு குடியாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை குடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. ம். கட் கட். என்னடா துடைக்கிற பையா? 2 கட்டு சுருட்டு சீக்கிரம். ம். ம். கணக்குல வச்சுக்க. கணக்கு தானே வச்சுக்கிறேன். உன்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு 15 வருஷமா பாக்கி இருக்குடி. தாலின்னு சொல்லி பொம்பளைங்க கழுத்துல சுருக்கு போடுற பாவிங்க இருக்கிற வரைக்கும் பொம்பளை ரவுடியா இருந்த தாயா பொழப்பு நடத்த முடியும். சிங்கப்பூர்ல நடத்தின கதைய தமிழ்நாட்டிலையும் நடத்தி காட்டலாம்னு நினைக்காதே. நல்ல நினைப்புல வச்சுக்க. வாடா காஜா. வேலம்மா, தம்பி அப்படித்தான் சொல்லுவாங்க. நாம தான் எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்போ செஞ்சு முடிச்சிடணும். நீங்களா என்ன பண்ண சொல்ற? உங்களால என்னையா செய்ய முடியும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஜோசி பைய மாத்திரம் கிடைச்சான். அவன் சிண்ட அறுத்து ஒரு சௌரி ஆக்கி உன் கையில கொடுத்துருவேன். அப்ப என்னையா செஞ்சா உங்களை? சொன்னானே பாவி. என்ன சொன்னா? எனக்கு இந்த வயசுல கோட்டு போட்ட ஒரு பையன் இருப்பான்னு. ஐயோ, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அப்புறம் எப்படியா கோட்டு போட்ட பையன் வந்து பறப்பான்? அது ஏன் தப்புதான். ஜோசி கிட்ட காமிச்சன ஜாதகம் அது என்னோடது இல்ல, எங்க அம்மாவோடது. அந்த கோட்டு போட்ட பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாதையா. நீ ஒரு அவசரம் கொடுக்கையா. நீ ஒரு நிதானம் கொடுக்க. உனத்தான் சொல்றேன். வயசு காலத்துல சந்திரபிம்பம் மாதிரி இருந்த, இப்போ மப்பு மந்தாரம் மாதிரி இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா கும்மிருக்காய் அமாவாசை போல ஆயிட போற. அப்புறம் நீ என்ன மாதிரி அவதிப்படாத. நீ மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லு, உடனே முடிச்சிடுற. எதை? கல்யாணத்தை. யோ, நீ ரொம்ப கிட்ட வர. எதை நினைச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் கட்டிக்கிறேங்கிற? ஐயோ சிவா, உனக்கு எனக்கு கல்யாணமா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பந்தக்கால் போடுறானே அவன் பந்தக்காலால இல்ல சொந்தக்காரனையே என்ன போட்டு வளர்ப்பான். உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணும்னு ஒரு ஆசை. படப்படாதா? படலாம். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமா? உன் புருஷன் நான் பார்க்கவே இல்லையே. உள்ள வச்சு பூட்டி புட்டியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற? கொன்னுட்டியா? அந்த ஆளுக்கு என் கூட வாழ்க்கை நடத்த கொடுத்து வைக்கலையா? இதாரு தற்காப்புக்காக. தாய்க்குளம் எனக்கு எதுக்குயா? வயசு பிள்ளை பிரபுவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லபடியா பாக்கணும்னு ஆசைப்படுவியா? அதை விட்டுட்டு மாட்டிக்கிட்டான். பிரபு தம்பி வசமா மாட்டிக்கிட்டான். பிச்சுமணி பிச்சு ஓதறடை. வா 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 வா. என்ன தனியா வர்ற? ஆம்பளை துணை இல்லாம நீ வெளிய வரமாட்டிய? குறைஞ்சது அந்த துடைக்கிற பையலாவது வேணுமே. ஏய், இப்போ உனக்கு ஏதாச்சும் வேணுமா? சூடா கொடுக்குறேன். கடையை பாரியா, கதை அழக்காம. ஒரு கட்டு சுருட்டு கொடு. குடுக்கலன்னா விட போறியா? இந்தா புடி. ஆமா, நீ லாரி வாங்க போறதாக பேசிக்கிறாங்க. உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமோ? பெரிய வாங்கி கொடுக்கிற வள்ளல் மாதிரி தான். அதுக்கு நான் எதுக்குமா? உனக்கு வசதியான வலுவான ஆட்கள் இருக்கும் போது நீ லாரியும் வாங்குவ, ரயிலும் வாங்குவ. போதியா, இதோட நிறுத்திக்க. இந்தாயா, பாக்கி சில்லறை கொடு. இந்தா. அம்மா, நடந்தா வந்திருக்கிற? கால் நோகுமே. கூட்டிட்டு போக மோட்டார் பைக் வருமோ? பைக் வரும், கார் வரும். அத பத்தி உனக்கனையா? வரும் வரும். உனக்கு வராமலா? பெரிய பிரபு வம்ச சப்போர்ட் ஆச்சே. உனக்கு ஏன் வராது? பேசாம அந்த அளவோட நிறுத்திக்க. பிரபு தம்பியை பத்தி மட்டும் ஏதாவது பேசல, அப்புறம் பூரா கதையும் பேச வேண்டி வரும். பெரிய இவரு செவருங்கிறதெல்லாம் அப்புறம் தெரியும். ஞாபகத்துல வச்சுக்க. வாங்க வாங்க வாங்க. என்ன தனியா வர்றீங்க? வக்கா சுருட்டு வரல? தாகமா இருந்தது, சோடா சாப்பிடலான்னு வந்தேன். என்ன வெறும் சோடாவா சாப்பிடுறீங்க? ஏதாவது கொஞ்சம் கலந்து தர்ற சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. அப்போ ஒரு பஞ்சு முட்டாயாவது சப்புங்க. வேண்டாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கடலை உண்டையாவது சப்பிட்டு தான் போகணும். அட வேண்டாண்ணா. கஜா கண்ணு, உங்க அக்கா வேலம்மாவும் அந்த பிரபு முதலாளியும் ஏன்டா துடைக்கிற பையா கத்துற? அத பத்தி பேசாதீங்க. சரி, அத விடு. ஏதோ ஒரு பிரியத்துல கேட்டா சும்மா வெற்றிய. உள்ள வந்து பாரு, பெரிய அதிசயம். வா. என்ன அப்படி பாக்குற? பாக்குறதுக்கு சர்க்கஸ் போட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? உள்ள சொர்க்க லோகமே அடங்கி இருக்கு. ஒரு தடவை நீ வந்துட்ட, அப்புறம் நீயா தேடிட்டு வருவேன். வா. நீ சர்பத் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். எங்க திருவிழாவில் சாப்பிட்டு இருப்பேன். இத பாத்தியா? இட்டாலியில இருந்து வர வச்ச ஸ்பெஷல் சர்பத். 1/2 கிளாஸ் வாய்க்குள்ள விட்டுட்ட, தலை கிருன்னு ராட்ன சுத்துற மாதிரி ஒரு சுத்து சுத்தி நிக்கி. சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு. வேண்டாம்.
சரி விட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். கண்ணா கண்ணா, உங்க அக்கா வேலம்மாவுக்கும் அந்த பிரபு முதலாளிக்கு என்ன நீ வண்டல இருந்து அதே கட்டிக்கிட்டு இருக்க? அத கேட்காம பின்ன உன்னை கூட்டிட்டு வந்து ராமாயணத்துக்கு விளக்கமா கேட்பாங்க. ஏன்டா துடைக்கிற பையா? யோ, என்ன நீ என்னைய மறைச்சிக்கிட்டு இருக்க? எங்க அக்கா கண்டா பயப்படுற? எங்க அக்காவுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன் அத சொல்லு. யாராவது எலக்ட்ரிஷியன் இருந்தா கூட்டி வா, கேட்டு சொல்றேன். உன்னை யாரா உள்ள வர சொன்னது? நீ தானே கூட்டிட்டு வந்த. நான் கூட்டியாருவேன், நீ ஏன்டா வந்த? பிறந்திருக்குது பாரு, முளைச்சு 3 நிலை உடல, அதுக்குள்ள ஊரையே கெடுக்க வந்திருக்குது. போடா, போ. யோ, பிரபு அண்ணங்கிட்ட சொல்றேன் பார். அடிங்க. இப்போ சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, அந்த பிரபுவே வந்தாலும் சரி, இந்த சொர்க்கலோகம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போடுறேன், குழப்பி. மறுபடியும் சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, இல்ல எங்க அக்காவும். அடேங்கப்பா, என்ன கோபம், என்ன கோபம். புயல் அடிச்ச மாதிரி போறாளே, அவளை என்ன பண்ண? நான் சத்தியமா அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணல தெரியுமா? அதான் அவ ஏறிட்டு போறா. ஏறிட்டு வயபுரி அவ கிடையா, நான் கெட்டு போயிட்டேன்னா. அஜிஜோ அஜிஜோ, அபாண்டமான படி. நீ கெட்டு போயிட்டியா? உன் ரூமுக்கு வந்தா அவல்ல கெட்டு போகணும். அதான முறை. அதான் வர நீ இப்போ இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இப்ப நமக்கு ஆபத்து. அந்த பொண்ணோட மாமன், அதான் அன்னைக்கு சொன்னேன், மோட்டார் பைக் மைனர், அவன் நம்மள ஒழிக்க போறானா. அத்தோட அந்த பொண்ணு மனசை அவன் தான் மாத்திருக்கான். பிரசாத், ஏதாவது பண்ணணுமேப்பா. பண்ணிடலாம். இன்னைக்கு ராத்திரிக்கு நீ வர்ற, என் சொர்க்கலோகத்துல உன் சோகத்தை போக்குற. சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து என்ன சீண்டி பாக்குற, இது நல்லா இல்ல. சிங்கப்பூர் ஞாபகம் வந்துருச்சா அவனுக்கு? யோ, இந்த நாத்தம் பிடிச்ச சுட்டாலதான சிங்கப்பூர்ல நீ என்ன சுட்ட? கட்டின பொண்டாட்டி கண்ணதுல வச்சுக்கிட்டு கண்டவகிட்ட போனேன். அத நான் கேட்டதுக்கு இந்த சுருட்டாலையே என் உடம்பு பூராவும் சுட்டியே, அத நான் மறக்கலையில உனக்கு புரிய வைக்கத்தான் உன் கடையிலேயே நான் சுருட்டு வாங்குறேன். என்ன கட்டின துணியோட நடு ரோட்ல விரட்டினேன். ஆனா நான் கணக்கலையா, உன் பின்னாலேயே கப்பல் ஏறி வந்து மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் அசிங்கமா பேசுன, உன் மானம் மரியாதை எல்லாத்தையும் கப்பல் ஏற்றிருவேன். ஜாக்கிரதை. என்னடி மிரட்டுற? பாத்தியா, 17 வருஷத்துக்கு முந்தி எங்க அப்பா செலவுல நீ எனக்கு கட்டின தாலி, என் பத்தினி தரத்துல என்ன குறை கண்ட? 37 வயசாகிய கன்னியா காகம் இல்லாம தாய வாழ்ந்துட்டு இருக்க. நாக்கால என்ன சுடாதே, நெருப்பா மாறி நான் உன்னை சுட்டுடுவேன். பெரிய கண்ணகி ஊர் மேயவா? என்ன சொன்ன? என்னாச்சு? ஒரு குழவி கொட்டிருச்சு. நீ போடா. நெத்தியில குழவி, நெத்திரியா சூடு வச்சுட்டு போற? இருடி, என் நெத்தி கண்ணை திறந்து காட்டுறேன். எல்லாம் அந்த பிரபு பைய கொடுக்கிற தைரியம். சுருட்டாலையா சூடு வச்சுட்டு போற? இருடி, உங்க எல்லாத்தையும் எங்க எப்ப சூடு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டி.